Hello friends, நம்ம இப்போ 6th standard mathsல exercise 2.2 பார்க்க போறோம். அதுல first question என்ன சொல்றாங்கன்னா complete the following pattern னு போட்டுட்டு what comes next அப்படினு கேக்குறாங்க. சோ நம்ம என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். 9 - 1 அதுக்கு அப்புறம் அந்த 9 பக்கத்துல ஒரு 8 அப்புறம் 1க்கு முன்னாடி ஒரு 2 9 8க்கு அப்புறம் 7 லைக் இப்படினா இது வந்து குறஞ்சிட்டே போகுது 9 8 7 9 8 7 6 9 8 7 6 5 னு இங்க 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 ஸோ நம்ம இங்கே ரைட் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இங்கே லெஃப்ட் சைட்ல இருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஓகேவா ஸோ நம்ம பேட்டர்ன் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணி 9 - 1 ஆன்சர் வந்துட்டு 8 98 - 21 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் 7 7 ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 7 7 நெக்ஸ்ட் 21 6 6 6 வருதா அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும் 5 5 5 5 வரணும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 5 5 கரெக்டா இதை மைனஸ் பண்ணா இப்போ இது இங்க என்ன வரணும் இப்போ 4 4 4 4 4 ஸோ இதே பேட்டர்னில் இருக்கிறதுனால நான் எழுதியிருக்கேன் இதை நம்ம கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம் 4 6 - 2 4 7 - 3 4 8 - 4 4 9 - 5 4 ஸோ நம்மளுக்கு பேட்டர்ன் என்னன்னு புரிஞ்சிருச்சா லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம நம்பர்ஸை இங்கே டிக்ரீஸ் பண்ணிட்டே வரோம் ரைட் சைட்ல இருந்து நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம் அப்போ இங்கே என்ன வரும் 9 8 7 6 5 5க்கு அப்புறம் என்னது 4 இது இங்கே இங்கே 1 2 3 4 5 6 கரெக்டா இப்போ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரணும் ஆன்சர் ஆக்சுவலாக 3 3 3 3 3 3 வரணும் வெரிஃபை பண்ணிக்கலாம் 5 - 2 3 6 - 3 3 7 - 4 3 8 - 5 3 9 - 6 3 ஸோ நம்ம இதுலேயும் வெரிஃபை பண்ணிட்டோம் பேட்டர்னையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ இந்த சம் புரிஞ்சிச்சா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம்மில் a piece of wire is 12 cm long. What will be the length of the side if it is formed as equilateral triangle and square அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்னது 3 சைடு இருக்கும் 3மே சேம் சைடு லென்த் இருக்கும் அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஸ்கொயருங்கிறதும் அதான 4 சைடுமே சேமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீஸ் ஆஃப் ஒயர் வந்து 12s சென்டிமீட்டர் லாங் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வயரோட லென்த்து வந்துட்டு 12sன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னா ஈக்குவலேட்ரல் ஃபார்ம் பண்ணலாம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்னது 3 சைடுமே சேம் லென்த் இருக்கணும் அதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாமா ஏ அப்படின்னா இதுவும் ஏவா இருக்கணும் இதுவும் ஏவா இருக்கணும் கரெக்டா நம்மளுக்கு இங்கே லென்த் வந்து மொத்தமாக 12sன்னு சொல்லியிருக்காங்க இருக்கணும் அப்போ இது மூணையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வரணும் கரெக்டா அப்போ a + a + a இஸ் ஈக்குவல் டு 12s சென்டிமீட்டர் ஸோ a + a என்னது 3a இஸ் ஈக்குவல் டு 12s அப்போ ஏயோட வேல்யூ என்னது 12s டிவைடட் பை 3 1 3 இஸ் 3 4 அப்போ ஏயோட வேல்யூ வந்துட்டு 4s தட் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட லென்த் ஆஃப் த சைடு வந்துட்டு என்னது நம்மளுக்கு 4s சென்டிமீட்டர் ஓகேவா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கொயரு ஸோ ஸ்கொயர்னா 4மே சேமாக இருக்கணும் பி வச்சுக்கலாம் ஸோ 4b இருக்கு b + b + b + b வந்து ஆன்சர் வந்து 12s 4b 4b இருக்குதா 4b இஸ் ஈக்குவல் டு 12s அப்போ b என்னது 12s டிவைடட் பை 4 1 4 இஸ் 4 3 4s ஆர் 12 அப்போ ஆன்சர் என்னது b இஸ் ஈக்குவல் டு 3s அப்போ ஸ்கொயராக இருக்கிறப்போ length of the side என்ன ஸோ ஸ்கொயராக இருக்கிறப்போ length of the side வந்துட்டு 3s சென்டிமீட்டர் ஓகேவா இந்த சம் புரிஞ்சிச்சா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்